எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கசப்பான உண்மை இந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கிட்டங்க நண்பர்களே. யாருனால எல்லாம் தொடர்ந்து பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். மற்றவங்க என்னதான் கட்டி புரண்டு எதிராளிகளை கூட்டிகிட்டு வந்து வீதியில் நின்று சண்டை போட்டாலும் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களால ஒரு மாதம் 5000 10,000 எஸ்ஐபியில் போட முடியுது, அல்லது ஏதோ ஒரு பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பணபலம் இருக்குது, அவங்களால ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் மார்க்கெட்டில் பணம் போட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கனால தான் மிக ஈஸியாக ஜெயிக்க முடியுது. இங்கே பாருங்கள், ஜெய்கார்ப் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இன்னைக்கு 15% ஏறி இருக்கான். அது என்ன பண்ணியிருக்குன்னா, சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு கீழ் ரேட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டில் விழுந்திருக்கான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சப்போர்ட். ஸோ பணம் இருக்கிறவங்க அல்லது மாசமான சம்பளம் வாங்குறவங்க, சரி இப்போதைக்கு கொஞ்சோண்டு பணத்தை இறக்கி பார்ப்போம், இந்த சப்போர்ட்டில் மேலே வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கீழே இறங்குச்சுன்னா அப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருந்து ஒரு வேளை பணம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தா இன்னைக்கு ஒரு 4-5 நாளுக்குள்ள 20% அப்படின்றது லாபம். ஸோ இது வந்து ஒரு கசப்பான உண்மை. நம்ம ஏதோ ஒரு 20,000 10,000 இருக்குது, அதை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தால் அது முடியாது. ஏன்னா போட்ட பணம் லாக் ஆயிடுது. யாருனால தொடர்ந்து பணம் போட முடியுதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஈஸியாக. அதுக்குன்னு கடன் வாங்கிட்டு வந்து போட்டால் மொத்தத்துக்கு கும்பா இருக்கிற கடனையும் கட்டி அப்புறம் வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் நம்ம நினைக்க முடியாத ஆழத்துக்கு போயிட்டு நம்மளால வாங்க முடியாது அப்படின்ற சமயத்தில் தான் திரும்பி வருவான். அதனால் கையில் பணம் அப்படின்றது தொடர்ந்து புரண்டுக்கிட்டே இருக்கணும். சம்பளத்தின் வழியாகவோ அல்லது நம்மகிட்ட பணபலம் இருக்குது, வீட்டம்மா பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்க, மாசமான கணவரே உங்களுக்கு எவ்வளோ வேணும், கமான் டெல்மி அப்படின்ற மாதிரி கேட்டு நம்மளுக்கு ஒரு பாக்கெட் மணி மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். எது எப்படியோ நண்பர்களே, விளையாட்டு போல் மார்க்கெட்டுக்கு ஆபத்து இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நிஃப்டி பார்த்தா 24,221 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் பார்த்தா 80,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ நம்ம நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது சமீபத்தில் கொஞ்சம் பயமாக இருந்தது. 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டா பூமாதேவி வாயை பழக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு இருந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 5 மாதத்தினுடைய லோ, இதுக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி என்ன லோ வந்திருந்தானோ அந்த லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்புறம் ஆண்டவ முன்னியத்தில் இப்போ ஒரு 1000 பாயிண்ட் ஏறிடுச்சு. இந்த 1000 பாயிண்ட்டை அடித்து வெளுத்து விட்டால் மட்டும்தான் மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி உருவாகும். அந்த 1000 பாயிண்ட் இறங்குறதுக்கு ஒரு 10-15 நாள் எடுத்துட்டான்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாளைக்கு ஒரே நாளில் இறங்கிடக்கூடாது ஆண்டவா அப்படின்ட்டு போக வேண்டியது தான். இந்த சமயத்தில் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்ருப்பாங்க போல எஃப்ஐஸ், திடீர்னு அவங்களுக்கு சக்தி வந்துடுச்சு. நம்ம மார்க்கெட்டில் 9,947 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் இது வந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்னுடைய ரீபேலன்ஸுக்காக வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரில. இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அல்லது பீரியாடிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எப்போ ஒரு இடம் வாங்குறாங்களா அப்படின்றது தெரில. எது எப்படியோ இந்த மாசத்துல போன மாசத்துல எஃப்ஐஸ் வித்து நம்மளுடைய மார்க்கெட்டை ஹெவியாக இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா கடைசியில் 10,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம டிஐஸ் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவங்க ஒரு 10,000 கோடிக்கு அடிஷ்னலாக வாங்கி மார்க்கெட்டை இன்னைக்கு ஒரே நாள் 1000-2000 பாயிண்ட் ஏற்றி விட்டுருக்கலாம். பட் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்னு அவங்க ஒரு 7,000 கோடிக்கு மட்டும் விற்று பணத்தை ஃப்ரீ கேஷ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பட் இது யானை வாயில் போடக்கூடிய சோளப்பொறி மாதிரி தான். நாளைக்கு ஒரே நாளில் எஃப்ஐஸ் அல்லது 2-3 நாளை தொடர்ந்து 3,000 கோடிக்கு விற்றா கூட இந்த 7,000 கோடி காணாமல் போயிடும். நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. எல்லாத்துக்குமே லாபம் அப்படின்னு ஒன்று வந்தால் சரிதான், யாரும் நஷ்டப்படாமல் இருந்தால் சரிதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அது ஒரு 86 ரூபா இருக்கா, அதனுடைய மேக்சிமம் இவ்வளவு தான் கீழே போகுமா அல்லது இதுக்கும் கீழே போகுமான்னு தெரில. ஆனால் கீழே போகிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு 3 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு கொடுக்குறான்னு வச்சுங்க டிவிடெண்டு, அல்லது ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா அப்படின்றது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரியாவது வந்துக்கிட்டு இருக்கும். போட்ட பணம் கீழே தான் போகுது, ஆனால் கடைசிக்கு வட்டியாவது வருதே அப்படின்ற மாதிரி நினைப்பவங்க இருப்பாங்க. கீழே போனால் ஓகே வட்டி வாங்கிக்கலாம், மேலே போச்சுன்னா வட்டியும் வாங்கிட்டு அசலுக்கு மேலே லாபம் வரும்போது அதையும் விற்று விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க அது ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அல்லது பாண்டுகளில் பணத்தை போட்டுக்கலாம். எதுக்கு பிஜி இன்வெர்ட்டில் கொண்டு போய் போடுறது, பெசாம பாண்டில் போட்டோம்னா அவன் பணமும் கீழே போகாது, வட்டியும் ஒரு 8-12% ஏதாவது ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே லாபம் அப்படின்றது வந்தால் சரிதான். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த எனர்ஜி ஷேர்ஸ் எல்லாம் நீட்டிப்படுத்தி கீழே இறங்கி கிடந்தது. பாவம், ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா அவங்க தான் டாப் கெய்னராக வந்திருக்காங்க.
ஓஎன்ஜிசி 5% மேலே ஏறி இருக்கு. பிபிசிஎல் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ இறங்குறவங்க ஏறதான் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் பாருங்க நண்பர்களே, இந்த ஸ்டார் விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாம் சமீபத்தில் அவனு பாட்டுக்கு பறந்துகிட்டு இருந்தானு. அப்போ ஏதோ ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டில் இப்படி தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் ரொம்ப ரொம்ப செலவு தான். நம்ம இதை பார்த்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்து பெரிய லாபம் பண்ணிடலாம், டெய்லி ஏறிட்டே இருக்குன்னு நினைச்சா இது ஏதோ 1-2 தான், வெரி வெரி ரேர். 1000 ஷேர்ல எவனாவது ஒருத்தர் அல்லது 2 பேர் இது ஒரு மாசம் இப்படி தொடர்ந்து அல்லது 2 மாசம் தொடர்ந்து ஏறுறான். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றான்னு பாருங்க, ஏறுறான் அப்புறம் இறங்குறான், அப்புறம் ஏறுறான் இறங்குறான். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, லாபம் வருதா ஒரு 10% லாபம் தான் புக் பண்ணி விட்டுட்டு எவன் கீழே கிடக்குறானா அவனை வாங்கு அப்படின்றதான் இந்த மார்க்கெட்ல இப்படி ஓஎன்ஜிசி பிபிசி எல்லாம் திடீர்னு ஏறதுக்கு உண்டான காரணம். நல்லா ஏறிக்கொண்டிருந்த ஸ்டார் விஜயா போன்ற கம்பெனிகள் டொபக்கன்னு ஒரு 5% இறங்குறதுக்கு இதுதான் காரணம். இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி ஒரு குரூப் ஒன்று வெடிச்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் சீமென்ஸ் ஏபிபி எல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதே மாதிரி இந்த ஐஆர்பி கமின்ஸ் இந்தியா போன்ற கம்பெனிகள்லாம் மிட் கேப்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்கான். ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் சொல்லவே வேண்டாம். மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் இந்த பார்லிமெண்ட்லாம் இன்னைக்கு 16% ஏறி வந்திருக்கு. ஜெய்கார்ப் ஒரு 15% ஏறி வந்திருக்கு. இப்படி 15% ஏறி சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாங்க மார்க்கெட் நல்லா இருந்தா. அப்புறம் மார்க்கெட் நல்லா இல்லைன்னா தொப்புன்னு கீழே 40% 50% கீழே விழுந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க தான் ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சு வெளியே வர முடியும். அதனால இங்க நண்பர்களே, எல்லா ஷேர்களுமே திரும்பி அவனுடைய பழைய ரேட் வந்தாவே போதும், பெரிய லாபம் தான். ஆனால் வரணுமே. இங்கே பாருங்க, இந்த இப்போ ஒரு 4 ஷேர் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இந்த பிபிசிஎல் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஷேர் தான். இன்னைக்கு டாப் கெய்னரில் ஒருத்தனா வந்திருக்கான் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் எடுத்திருக்கான் பாருங்க. 2000 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2021 இந்த ஷேர்லாம் ஸ்பிளிட்டோ அல்லது போனஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி 450 ரூபா ரேஞ்சில் இருந்தால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் போனஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நேராக ஒரு 250 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். நீங்கள் சார்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 2 வருஷத்தில் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறான்னு சொல்லிக்கிட்டு பெரிய லாபம் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டான். சும்மா நாம இப்படி கோட்டை போட்டுடலாம், ஆனால் அதுக்குள்ள 2 வருஷம் ஒளிஞ்சிருக்கு. அது மாதிரி பார்க்குற ஷேருகள்லாம் நல்ல நல்ல ஷேரு இறங்கி தான் கிடக்கிறான். ஆனால் அவன் திரும்பி அவனுடைய பழைய ரேட்டு வந்ததுனாலும் நல்ல லாபம் தான், 20% 40% லாபம் தான். ஆனால் அது என்ன ஒரு 2-3 நாளில் நடந்துருமா? அது ஒரு 2-3 மாதம் அல்லது 4-5 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் யார் டிஸ்டர்ப் பண்ணாமல், இப்போ ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்டை யார் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே மெதுவாக எப்படி லேஸ் வாக்கில் ஒரு 3 மாதம் கூடி இறங்கினானோ அது மாதிரி லேஸ் வாக்கில் அப்படியே 3 மாதம் கூடி ஒரு 40-50% ஏறுவான் தான். ஆனால் அதுக்கு இடையில யாரும் கல்லை விட்டு எரியக்கூடாது. அதே மாதிரி கீழே இறக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர், அவனு வந்து இன்னைக்கு கேப் அப் ஆகி ஜம்ப் அடிச்சிருக்கான். 44 ரூபாயில் இருந்தவன் திடீர்னு பார்த்தா 51 ரூபா இருக்கான். அப்படியே திடீர்னு ஏறி பழைய ரேட்டு வந்தால் பாவம் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. நண்பர்களே, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, கேப் அப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. இப்படி நேற்று ரேட்டில் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும், திடீர்னு அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த ஸ்டாக் டக்குன்னு மேல் நோக்கி ஹையில் இப்படி ஒரு கேப் அப் ஆயிடுவானு. என்னன்னு கேட்டால் திடீர்னு ராத்திரியாக டிமாண்ட் வந்துருச்சுங்க தம்பி, அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு டிமாண்ட் வந்துருச்சு, அதனால் மேபி அது கேப் அப் ஆயிடுச்சு, தொடர்ந்து ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் லோ மறுபடி வந்து கீழே கட் பண்ணி கீழே போனான்னா தான் பிரேக் டவுன், இல்லைன்னா அவன் அப்படியே மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகும். அந்த மாதிரி ஒரு 2 ஷேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து டிஃபென்சிவ் கம்பெனியில் ஒரு டாப் லீடராக இருக்கக்கூடிய கம்பெனி. சமீபத்தில் தான் மங்களம் பாடி கீழே போய் படுத்து கிடந்தது. திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து மேலே ஜம்ப் அடிச்சிருக்கான். அப்படியே மேல் நோக்கி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தான். கேப் அப் ஆயிருக்கான். சமீபத்தில் இந்த மாதிரி பெரிய கேப் அப் அப்படின்றது இவனுக்கு இவனுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. இன்னைக்கு தான் திடீர்னு இவனை கேப் அப் பண்ணி விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இப்படி ஒரு கேப் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிஎன்பி அப்படின்ற ஷேர் அதே மாதிரி தான், அவனும் சமீபத்தில் வந்து கேப் டவுன் வேணா ஆயிருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் கூட ஆயிருக்கான். ஸோ இந்த முறையை அதே மாதிரி கரெக்டாக ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு 95 ரூபாயிலிருந்து இப்போ 105 ரூபா வந்து ட்ரேட் ஆகிறான். நல்ல ஒரு கேப் அப் கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த 4 ஷேர்களுமே நோகடிச்ச கிளிகள், மேலேருந்து கீழே இறங்கி மனசை நோகடிச்ச கிளிகள் திரும்பி யூ டர்ன் போட்டு அவனுடைய பழைய ரேட்டு வந்தாவே நல்ல ஒரு 20% 40% லாபம் தான். ஆனால் வருவானா அப்படின்றதான் கேள்வி. இப்போ நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னா இது எல்லாத்துலேயும் பணத்தை போட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதா, வந்தால் சரிதான், இல்லைன்னா அடுத்த மாதம் சம்பளம் வர்றப்ப கீழே போனால் மறுபடியும் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போல்டாக பேசலாம்.
ஆனால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் கம்மி தானே நண்பர்களே. இந்த மார்க்கெட் நம்மளை ஏமாத்திரும். திடீர்னு மேலே போகிற மாதிரி போவான், கீழே வர மாதிரி வருவான், அப்புறம் மறுபடியும் மேலே போகிற மாதிரி போவான், நம்மளை கவுத்து விட்ருவான். நம்மளுக்கு எப்பவும் காப்பாற்றுறது இந்த ஐபிஓ செக்மெண்ட் தான். ஸோ இந்த ஐபிஓ செக்மெண்ட்டில் என்ன நியூஸ் அப்படின்றது இப்போ பார்த்துக்கலாம். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 20-30% மேலே இருக்கிறது தான் பணம் போடுவாங்க. அப்புறம் இல்லைன்னா பணம் எங்கே லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பணம் போச்சுடா பாண்டுரங்கா அப்படின்ட்டு போக வேண்டியதான். அந்த வகையில் இந்த என்விரா இன்ஃப்ரா என்ஜினியர்ஸ் அப்படின்ற ஐபிஓ 148 ரூபா அதனுடைய விலை. இது எப்போ முடியுதுன்னா 26ஆம் தேதி, அதாவது நாளைக்கு டியூஸ்டே லாஸ்ட் டேட். இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா ஏதாவது ஒரு 30% மேபி லிஸ்டிங் கெயின் வரலாமா அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. வந்தால் சந்தோஷம் தான். இந்த என்விரா இன்ஃப்ரானுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுதுன்னா, அடம் பாவிங்களா, அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 8.8 வந்துருச்சு. அதாவது ஒரு ஷேர் ரீட்டைலுக்கு தர்றேன் அப்படின்றாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 8.8 பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தெரில. அதே மாதிரி இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி இந்த வாரத்தில் வந்து லிஸ்டிங் ஆகுது. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சும்மா ஒரு ₹1.85, ஒரு டீ செலவு கூட வரலையே தம்பி அப்படின்ற மாதிரி தான் தற்சமயத்துக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, யாராவது இந்த பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு காலையில் நல்ல செய்தி வந்தது, கடைசியில் அந்த செய்தியினுடைய பவர் வந்து போக போக ஸ்லோ ஆயிடுச்சு. காலையில் 172 ரூபாய்க்கெல்லாம் இருந்த ஷேர். என்ன காரணம்னா, அவங்க ஒரு பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒரு மைனிங் லீஸை வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதனால் காலையில் நல்ல பாசிட்டிவில் தான் இருந்தால், கடைசியில் மார்க்கெட்டினுடைய போக்கில் அந்த நியூஸ்னுடைய எஃபெக்ட் போய் எப்படி பார்த்தாலும் ஒரு 2% உங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ ஒரு 2 ஷேர் பார்க்க போகிறோம். இது மாதிரி பெரிய ஆட்கள் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னா என்றைக்குமே சந்தோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சப்போர்ட்லேருந்து ஜம்ப் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள். இங்கே பாருங்கள், எல்என்டி ஷேர் எப்படி எகிரி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த பயலுக்கும் மார்க்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மார்க்கெட் பாவ ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, எப்படா இறங்குவோன்னு. ஆனாலும் பாருங்க, இந்த ஷேர் வந்து ஒரு சப்போர்ட்ல வந்து சமீபத்தில் வந்து உளுந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா 3500 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 3800 ரூபா, 10% அளவு போல ஏறிட்டான். ஸோ அப்போ ஒருத்தர் என்ன நினைப்பாங்க, பணம் இருக்கிறவங்க, அவனே ஒரு 6 மாதம் கழிச்சு கீழே இறங்கி வந்து உளுந்துருக்கான் தம்பி, அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து பணத்தை சரிச்சு விடு அப்படின்ற மாதிரி சரிச்சு விடுறவங்க இருக்க தான் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிஎல் அப்படின்ற ஷேர். ஒரு காலத்தில் இவன் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற அந்த இடத்துல வந்து உளுந்தான். சரி, அந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து இவன் கீழே 200 ரூபா போக போகிறானா, அல்லது அந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து இவன் ஒரு 340 ரூபா போவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்க வெறும் 30 ரூபா ஏறி 260 ரூபா ரேஞ்சிலிருந்து வெறும் 30 ரூபா ஏறி 292 ரூபா இருக்கான். இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட் ரீஜன்லேருந்து 2 மாதத்தை கடத்தி விட்டான். அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் 2 மாதத்தை கடத்தி விட்டான். ஸோ எந்த ஒரு ஷேரினுடைய விலையும் சும்மா நம்ம நினச்ச மாதிரி 2 நாளில் மூவ்மெண்ட் இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் 2 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே தான் அதில் ஒரு 20% to 40% முன்ன பின்ன விளையாடுறான். எதுவுமே அவசரப்பட்டா வராது. பாவி, நீ மனுஷனாயா, ஏன் இப்படி தடுமாறுற அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஷேர்கள் இருக்குதுங்க நண்பர்களே. இந்த பிடிஎல் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே தடுமாறி கீழே ஆல்மோஸ்ட் 50% இறங்கி கிடக்குறான். ஆனால் இன்னைக்கு என்ன நினைச்சானோ தெரியல, 7% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ மனசில் என்ன தோணும், ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை வருமா? இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம மொபைல் வாங்கி தருவோம் அப்படின்றோம், ஆனால் கடைசியில் நான்லாம் கொடுக்கறது இல்லை, ஏமாற்றி விட்டுறான். அந்த மாதிரி மனசில் ஒரு ஆசை அப்படின்னு வரும் பொழுது இந்த பிடிஎல் தொடர்ந்து மேல் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. வந்துச்சுன்னா பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் வரும். சமீபத்தில் தான் இது டெத் கிராஸ் ஓவர், இனிமேல் தொடர்ந்து கீழே போகிறக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சொல்லுது. அந்த இண்டிகேட்டர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். தற்போதைக்கு இந்த பிடிஎல் அப்படின்ற ஷேர் கீழே இறங்கி கிடக்கு. கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் ஒரு 20-30% ஏறி வாங்கலேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா சரிதான். அதே மாதிரி ஒரு தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர், இதுவாது லாங் டேர்மில் தடுமாறிக்கிட்டு இருக்கு. இது இன்ட்ராடேலே தடுமாறுது. இந்த அதானி கிரீன் அப்படின்ற ஷேர் பாவம் இன்னைக்கு ஒரு கும்பா குட்டியை அடையாளப்படுத்தி சொல்லுங்கன்னா எல்லாருமே இந்த அதானி கிரீனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் ஆல்மோஸ்ட் 1100 ரூபா இருந்த ஷேர் க்ளோசிங்கில் பார்த்தா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10% மேலே இறங்கி 955 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இந்த தடுமாற்றத்துக்கெல்லாம் அயல் நாட்டு சதி அப்படிங்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருந்து ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு இந்த கம்பெனி பார்த்து குற்றச்சாட்டு சொன்னதான் பாவம் அது இப்படி தடுமாறக்கு உண்டான காரணம். அடுத்து இந்த ரிலையன்ஸ் ஷேர் வந்து யூ டர்ன் போட்டுருச்சா இல்லையான்னு தெரியலிங்க நண்பர்களே. ஒருவேளை இவன் யூ டர்ன் போட்டு
ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து திடீர்னு பிரேக் அவுட் ஆகி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி ரெண்டுமே அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு பேருமே 10% ஏறிட்டானுங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி மறுபடி இன்னொரு முறை ஒரு ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரில, நம்ம நடக்கட்டும்னு நினச்சிக்க வேண்டியது தான். நான்லாம் நினச்சிக்கிறேன், ஆண்டவா என்னுடைய ஆசை என்னென்னா இந்த ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே வந்து அவன் வந்து ஆக்சுவலாக ஹை கிட்ட இருக்கான், இவன் வந்து கரெக்டாக லோ கிட்ட இருக்கான், இந்த ரெண்டு பேருமே மேல் நோக்கி ஏறி வரணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வருஷம் 2024 முடியறதுக்குள்ளேயே ஒரு அருமையான ஹை நிஃப்டி மறுபடி வந்து தொடும். அதை நான் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக நியூ இயர் கொண்டாட போயிடலாம். இந்த ஊரே ட்ரெண்ட் ஷேர் அப்படின்னு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ட்ரெண்ட் ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 25% கீழே இறங்கிட்டு இப்போ கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். 2-3 நாட்களாக கொஞ்சம் மொமெண்டம் காட்டுறான். மறுபடி பழைய ரேட் 8400 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். ஏன்னா 8400 ரூபா இருந்த ஷேர் கீழே 6400 6000 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடி கொஞ்சம் மேல் நோக்கி வந்தால் தானே மகிழ்ச்சி. நண்பர்களே, மார்க்கெட்டில் இன்னொரு ஷேர் பற்றிய செய்தி அப்படின்றது இருக்குது. அதனால் அவன் 4% பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கான் இந்த ஹெச்ஜி இன்ஃப்ரா. இது மற்ற இன்ஃப்ரா கம்பெனிகள் மாதிரியே இவனுக்கும் ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது. இப்போ கூட பாருங்கள், 1110 கோடி மதிப்பிலான ஆர்டர் என்டிபிசி வித்யுத் வியாபார் நிகாம் லிமிடெட்லேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இப்போ இந்த சமயத்தில் இந்த ஷேர் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1337 அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கா. ஒருவேளை ஏதாவது சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்ததுன்னா இந்த ஷேர் அவனுடைய பழைய ரேட் ஆல்மோஸ்ட் 2000 ரூபா பக்கத்தில் வந்து சேரணும். வருமா என்னன்றது தெரில. பட் தற்சமயத்துக்கு இந்த ஹெச்ஜி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் 6 மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் 1110 ரூபா கோடிக்கு உண்டான மதிப்பில் உண்டான ஆர்டருக்கு உண்டான நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ்னால இன்னைக்கு ஒரு 4% ஏறி இருக்கா. தொடர்ந்து ஏறுவானா அப்படின்றது தெரியல. ஏறிச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி வரும். நண்பர்களே, இப்போ 3 ஷேர்கள் சம்பந்தப்பட்ட நியூஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த என்ஹெச்பிசி சம்பந்தப்பட்ட நியூஸ் ரொம்ப முக்கியம். அதனால் இதை நம்ம லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். இந்த ஏபிபி ஷேர், சீமெண்ட் ஷேர்லாம் ரொம்பவுமே சூப்பரான ஷேர்கள்னு அவனுங்களே சொல்லிக்குவானு. ஏன்னா ஹிஸ்ட்ரி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டர்ன், ப்ரைஸ் சார்ட் பேட்டர்ன் இப்படி தான் செங்குத்தாக இருக்கும். இப்போ தான் சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கிறான். அப்போ இந்த ஏபிபி திரும்பி ஏறினா 20% ஏற வேண்டியது இருக்குது. ஏறுமா? இங்கே பார்த்தீங்களா, எனக்காடா எண்டு கார்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஐ ஆம் பேக் இன் ஸ்டைல் அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி அப்படியே 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் அவ்வளோதான் கும்பா குட்டிடா இந்த ஏபிபி அப்படின்னு இருந்த காலத்தில் நாளே நாள் மார்க்கெட் ஏறும் பொழுது இதை தான் ஹை ஆல்ஃபா ஸ்டாக்ஸ் அப்படின்றாங்க. மார்க்கெட்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பொழுது அவனோடவும் அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் தான் ஹை ஆல்ஃபா ஸ்டாக்ஸ். அந்த வகையில் இந்த ஏபிபி இந்தியா அப்படின்றது கீழே போனவன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். கொஞ்சம் கூட சில பேர்லாம் அடிபட்டு ஒரு மாதத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க, இவன் அடிபட்ட நாளே நாளில் அப்படியே திரும்பி நின்று 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டான். ஸோ அவனுடைய வேகத்தில் மறுபடியும் அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஒரு 20% ஏறி ஒரு 9000 10,000 பக்கத்தில் வருமா அப்படின்றது தெரியல. வந்துச்சுன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சி. சூப்பராக ஏறி வந்தையா ஏபிபி சார் அப்படின்னு இவனை பாராட்டலாம் மறுபடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுடைய கடந்த காலங்கள்லாம் எடுத்து பாருங்க, அவனுக்கெல்லாம் வீழ்ச்சி என்பதே கிடையாது. ஏபிபி செங்குத்தா ராக்கெட் விட்டுருக்கான். அதே மாதிரி என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் ஆஃப் பரோடா லோ லெவல்ல இருந்து 20% ஏறியிருக்கான். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இதுக்கு தான் பண பலம் அப்படின்றது வேணும். நம்மளுக்கு ஒன்றா சம்பளம், மாசமான ஒரு சம்பளம் வருது அப்படிங்கும் பொழுது நம்ம எஸ்ஐபி முறையில் மியூச்சுவல் ஃபண்டுகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாக்குகள்லையோ ஓகே சப்போர்ட்டில் இருக்கா, தூக்கி பணத்தை இறச்சுடு, அப்புறம் அடுத்த அது ஏறலையா பரவாயில்ல, அடுத்த மாதம் புதுசாக பணம் வரும்ல, அதை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது ஸ்டாக்கில் இறக்கி விடுவோம். அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருந்தால் பரவாயில்ல. ஏங்க இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பரோடாக்கு ஓடி போயிட முடியுமா? ஸோ எப்படியும் அந்த பேங்க்கை ஏதாவது இயங்கலாம் தானே. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியே அவன் பல்வேறு முறை இந்த ப்ரைஸ் வந்தாவே அவன் மறுபடியும் மேல் நோக்கி ஏறத்தான் பார்த்துருக்கான். அந்த வகையில் இந்த முறையும் லோ ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் 10%க்கு மேலே ஏறி ஒரு மகிழ்ச்சியை இந்த பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட்டில் பணம் போடுறவங்க, கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அள்ளி அள்ளி கொடுக்குது. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ஏங்க ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதுங்க, நம்ம தோசை கடையோ அல்லது 2 வீலருக்கு பஞ்சர் ஓட்டியோ நம்ம வந்து நல்ல ஒரு லாபம் அப்படின்றது பார்க்கலாம். ஆனால் அந்த 50,000 ரூபாய் தூக்கிட்டு இந்த பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோம்னா நம்மளால சம்பாதிக்க முடியுதா?
கிடையாது. மேலும் மேலும் பணத்தை போடுறதுக்கு நம்மளை உள்ள இழுத்து விடுறானு, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு பரிசு தர்றாங்க. அந்த வகையில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்றது இந்த சப்போர்ட்ல என்டர் ஆனவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15% கிடைச்சிருச்சு. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த NHPC ஷேர்ல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இருக்கு. என்ன அப்படின்னா நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் நான் பார்க்குறேன் ஷேர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும்பொழுது இப்படி நல்லா நியூஸ் இருக்கு, ஷேர்ஸ் ஏறுறான், கீழே இறங்கிறான். அப்புறம் கீழே இறங்குற ஷேர் ஒரு நாள் போய் அந்த உச்சத்தை தொட்டு தான் ஆகணும். நல்ல ஷேராக இருக்கும் பட்சத்தில் அது 5 வருஷம் கூட ஆகட்டும். கோல் இந்தியாலாம் 10 வருஷம் கழிச்சு மேல் நோக்கி வந்தான் அவனுடைய பழைய ரேட்டுக்கு மேலே. அப்போ எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஷேர் கீழே வந்து விழுந்துட்டு ஒரு முறை முயற்சி செய்கிறான், அவனால் முடியல, இறங்கிடுறான். அப்புறம் 2வது முறை முயற்சி செய்கிறான், தாண்டறதுக்கு முடியல, இறங்கிடுறான். அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு மேலே வந்து இப்படி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது உருவாகுது. அப்புறம் கடைசியாக ஒரு 3வது முறையோ அல்லது 4வது முறையோ இப்படி தாண்ட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் நிற்காம அவன் மேல் நோக்கி போயிடுறான். நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னா, நல்ல லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நம்மகிட்ட வண்டியாக பணம் இருந்ததுனா தான் நம்ம ஒவ்வொரு லோன்லையும் பணத்தை போட்டுட்டு 6 மாதம் 5 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி நம்ம லாபத்தை கொடுக்கலாம், நல்ல பெரிய லாபமாக பார்த்து பிடிக்கலாம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான் பணம்னா அது நம்ம கரெக்டாக லோனில் பிடிக்கவே முடியாது. நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். நம்ம இந்த இடத்துல பணத்தை போட்டிருப்போம், அப்புறம் மறுபடியும் இங்கே போவான், அப்புறம் இங்கே போவான், அதுலேயே 4-5 மாதம் போயிடும். அப்புறம் நம்ம என்னடான்னு வெளியே வருவோம், அடுத்த ஒரே மாதத்தில் லாபத்தை கொடுத்துருவான். இப்போ கூட கண்டிப்பாக நிறைய பேர் லோ ரேட்டில் விற்றுருப்பாங்க, இப்போ போய் எடுத்து பார்த்தா எல்லாம் மேலே ஏறி வந்திருப்பான். ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் கம்மியாக இருக்கிறவங்க மேலேருந்து கீழே ஃபால் ஆனதுக்கப்புறம் அதை குறி வச்சு அவன் என்னைக்கு ஒரு 2வது 3வது ரெசிஸ்டன்ஸுகளை மறுபடியும் என்னைக்கு தாண்டானோ அப்போ பிடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கீழே இருக்கக்கூடிய ஷேர் இந்த ப்ரைஸ்லேருந்து சீப்பாக இருக்குது. பட் அதே சமயம் லோன்லேருந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு 2 சக்தி கிடைக்குது. அந்த 2 சக்தியை வச்சுக்கிட்டு அவன் மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த NHPC அப்படின்றத நம்ம சமீபத்தில் கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அவன் மேலேருந்து கீழே சரிஞ்சிட்டான். ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பணம் போட வரவங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இது இன்னும் லாக்கில் தான் இருக்குது. பட் இந்த 75 ரூபாய்க்கு வாங்கினது ஆல்ரெடி ஒரு 8% மேலே ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்துட்டான், 10% மேலே. பட் அவங்க அதை கவனிக்க போகிறதில்ல. அவங்களுடைய டார்கெட் 115 ரூபாய்க்கு மேலே வரும்போது தான் விற்பாங்க. ஆனால் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க பாருங்க, இந்த முயற்சி ஃபெயிலா, இது 1. 2வது அடுத்த முயற்சி ஃபெயிலா, இது 2வது. அப்போ 3வது முயற்சியை என்னைக்கு அவன் மறுபடியும் ஒரு 88 ரூபா அல்லது 91 ரூபா தாண்டானோ அப்போ முயற்சித்து பார்க்கறது ஒரு உசிதம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறவங்களுக்கு கீழே போனால் இது ஸ்டாப் லாஸ்ன்னு மிக அழகாக தெரியுது. அதே மாதிரி இங்கே என்ட்ரு ஆகிறவங்களுக்கு இது டார்கெட்னு மிக அழகாக தெரியுது. அதே மாதிரி டைமு வந்து 2-3 மாதம் 6 மாதம் 7 மாதம் காத்திருக்காம 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளேயே வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு பெரிய புக்காக எழுதலாம், பட் இருந்தாலும் நம்ம வந்து புக்காக எழுதக்கூடாது, இப்படியே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். இதுதான் நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணேன். ஏங்க ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட 100 சார்ட் 200 சார்ட் பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு எதாவது ஒரு விஷயத்தில் வந்து கிளிக் ஆகும்ல, ஓ இவனுக்கு இப்படி தான் பண்ணுறானுங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரேக் அவுட் கான்செப்டில் அதிகமான ப்ராபபிலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.